ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக்காக பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 535. ஓகேவா, 535 நம்ம கொடுத்த ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1-9 கொடுத்துருந்தோம், மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் 5 அல்லது 0 எடுத்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஆனால் நம்ம வந்து டவுல்ஸ் எதிர்பார்த்து நான் சொல்லியிருப்பேன் வீடியோவிலேயே, நான் டவுல்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி இன்றைக்கி டவுல்ஸ் வந்துடுச்சு. ஓகேவாங்க, நம்ம இன்றைக்கான கசிங்க பார்க்கலாம். இங்கே நம்ம கணக்கில் வந்து எடுத்துங்க. நம்ம வந்து வேறு மெத்தட்ஸ் மோடி பழைய மெத்தட்ஸ் எடுத்துருக்கோம். இதில் கன்ஃபார்ம் பண்ணி வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே நிறையா இருக்கிற மாதிரி தான் நம்ம கணக்கில் வந்திருக்கு. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து ஒரு 4 days செல்ட்டை வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா மகளே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 வென்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சிக்கு 13 ரூபாய்க்கு 1000 வென்னிங் கொடுக்குறாங்க. திருடிஜில் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வென்னிங் 100 ரூபா. அதேமாதிரி திருடிஜில் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வென்னிங் 1000. திருடிஜில் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சிபோர்டு வினிங் 50 ரூபா. திருடிஜில் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா. திருடிஜில் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜில் 30 ரூபாய்க்கு 90,000. 4 டிஜில் பார்த்தீங்கன்னா 110 ரூபாய்க்கு 4,50,000 தராங்க. 3 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா. கேரளா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2:55 வரைக்கும் வச்சுக்கலாம். டியர் பார்த்தீங்கன்னா 12:50 வரைக்கும் வச்சுக்கலாம். 1 மணி ரிசல்ட்டுக்கு, 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி இன்றைக்கி நான் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே நீ கொண்டு வந்துருக்கு. நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, நம்ம வந்து ஒரு 4 days செல்ட் வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 442 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு எப்படி எடுக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 442 போட்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் தான் போட்டு வரோம். இந்த மெத்தட்ஸ் கொஞ்சம் 2-3 நாளாக ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. ஓகேவா, அதனால தான் நான் வந்து கொஞ்சம் 2 நாளாக கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே வந்துச்சு. ஓகே, மறுபடியும் மீண்டும் ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஓகே, இப்போ வந்து 442 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 845 போட்டுக்கிறோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, அது நம்ம வந்து 442 வச்சடிக்கல நமக்கு 0 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு அல்லது சி போர்டில் நமக்கு வந்து 0 பாஸ் இருக்குது. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 320. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 320 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 845 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 320 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 629. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 629 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 845 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா மகளே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 629 வச்சிருக்கலாம். நமக்கு 5 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 535. அதை வச்சு தான் நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 535 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 845 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 4ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 நம்பர்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் நாளைக்கு கன்ஃபார்மாக வர மாதிரி நம்ம கணக்கில் வருது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 535 வச்சு அடிக்கல. நமக்கு வந்து 2 அல்லது 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் 4ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி கண்ண மூடி ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இந்த மெத்தட்ஸ் வந்து இன்றைக்கி தான் நம்ம வந்து ரொம்ப நாளாக எடுக்கல. ஒரு 3 நாளாக நம்ம வந்து பிரேக் வந்து விட்டாச்சு. பார்த்திங்கன்னா மறுபடியும் மீண்டும் ஒர்க் ஆகும். இந்த கால்குலேட்டர் மெத்தட் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஒரு 10 நாள் தான் வேலை செய்யும். அதுக்கு மேலே மறுபடியும் மீண்டும் வேறு மெத்தட் தான் நம்ம எடுக்கணும். அதனால தான் நம்ம வந்து மெத்தட் மாற்றி போட்டுட்ருக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் வினிஸ் கொடுக்க ட்ரை பண்ணிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 எதிர்பார்த்தோமா, நான் 1-9 எதிர்பார்த்தோம். நான் 5ஆம் நம்பர் இது மாதிரி கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, ஓகே, மெத்தட் ஓரளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் நம்ம நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே மகளே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு 5 days அல்லது 4 days செல்ட் வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 735 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 735 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் 3 times போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 505 வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, இதில் முதல் 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, இதே நம்ம வந்து 735 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2 அல்லது 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 442. அதை வச்சு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா
வந்து 442 ரூட் ஆப்ஷன் 505 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுக்கு 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 442 வச்சு அடிக்கல. நமக்கு 3 அல்லது 5 நம்பர் கிடைச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 320. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னவான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 320 ரூட் ஆப்ஷன் 505 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுக்கு 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 320 வச்சு அடிக்கல. நமக்கு 7 2 கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 629. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்னவான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 629 ரூட் ஆப்ஷன் 505 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுக்கு 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 629 வச்சு எடுக்க நமக்கு 5 அல்லது 0 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டில் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கும். ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 535. அதை வச்சு என்னவான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 535 ரூட் ஆப்ஷன் 505 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுக்கு 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான. இதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வச்சா ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 535 வச்சு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா 8 அல்லது 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்சி வந்திருக்கேன். 2 அல்லது 4ஆம் நம்பர் 2 நாளாக மிஸ் பண்ணிவிட்டோம். நம்ம ஆல் போர்டு மிஸ் பண்ணிட்டோம். 2 அல்லது 4ஆம் நம்பர் வந்து ரொம்ப அதிகமாக பச்சை வருது. 4ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு. 2 நம்பருமே சோடியாக வரலாம். அப்படி ஸ்டாண்டர்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3ஆம் நம்பர் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 43 ஆனால் 23 இந்த மாதிரி மெயினாக இந்த 3 நம்பர்ஸும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸை வந்து டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏபிபிசிஎஸ்சிக்கு 23 32 43 34 28 82 48 84. இந்த 24 நம்ம ஆல் போர்டுக்கு 2 நாளாக எடுத்துருக்கோம். இதில் எனக்கு 2 நம்பருமே வர மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் வந்து 24 42 நான் வந்து கொடுத்துருக்கேன். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நாளைக்கு இதுலேருந்து வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே நிறையா இருக்குது. நாளைக்கு கன்ஃபார்ம் இதுலேருந்து ஏபிபிசிஎஸ்சி ஒரு நம்பர்னாச்சும் கிட்டாக வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. மக்களே, உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். நான் இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சா நானே சொல்கிறேன். ஓகேவா? நாளை ஒன்றே உங்களுக்கு கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். நாளைலேருந்து கன்ஃபார்மாக ஸ்ட்ராங்காக இருக்குது. நாளை பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 4 3 இந்த 3 நம்பரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் கேமுக்குள்ள வர மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பாட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து வீடியோ வந்து நான் நேரமாக போகிறேன். நோம்பினால நைட்டில் போட முடியாது. அதனால் நான் வந்து நேரமாக போட்டுறேன். ஓகேவா? மெத்தட்ஸ் ரொம்ப நாள் நான் வந்து பார்க்கல. அவங்க கணக்கில் அந்த மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இன்றைக்கான ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 535. ஓகேவா? இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 535. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விராட் தேவா அவர் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 3ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு வினிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா குமார் முத்து அவர் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பி போர்டுக்கு 5 வந்து 3 நம்பர் சால்வ் கொடுத்துருக்காப்புல. 5ஆம் நம்பர் வந்து 2 ஏ போர்டு பி போர்டுக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3ஆம் நம்பர் வந்து 0வும் நம்ம சி போர்டில் கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டுக்கு 3ஆம் நம்பர் சிங்கிள் ஷாட்டு கொடுத்துருக்காப்புல. ஆனால் சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஓகே, அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஹரிகௌதம் 5 அல்லது 0 கொடுத்துருக்காப்புல. ஆனால் பி போர்டு கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஆல் போர்டுக்கு 5 0 வச்சுருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருப்பாப்புல. ஆனால் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு போர்டு கொடுக்குறாப்புல. ஆனால் கொஞ்சம் ஆல் போர்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹரிகௌதம் ஆல் போர்டுக்கு 5 0 இதுலேயும் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாப்போன்னு அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 அல்லது 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. 5ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஓகே, நம்ம வந்து நேற்றுக்கு டவுல்ஸ் நான் வந்து சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி டவுல்ஸ் வந்திருக்கு. நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சாட் கசிங் பார்க்கல. ஓகே, மணி வந்து 4:22 இந்த டைம்லேயும் நான் வீடியோ போடுறேன். நான் வந்து மெஸ்டர் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 2 அப்படி 3 இந்த 3 நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸு. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, மேலே மீண்டும் நாளைக்கான கசிங்கில் பார்க்கலாம். இன்னும் 2-3 நாளைக்கு கொஞ்சம் கணக்கெலாம் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நம்பர் மெத்தடு பார்க்க முடியாது. ஓகேவா? மீண்டும் நாளைக்கான கசிங்கில் நம்ம வந்து சந்திப்போம்.